புனிதம் நிறைந்த ஈதுல் ஃபித்ர் உடைய வாழ்த்துக்களை சகோதரர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஈத் முபாரக். ரமலான் பிறை தோன்றியதில் இருந்து ஷவ்வால் பிறை தோன்றியது வரை 30 நாட்கள் தொடர்படியாக உண்ணாமல் பருகாமல் பகல் காலங்களில் காலங்களில் நின்று வணங்கியவர்களாக, தராவிகை தொழுதவர்களாக, கியாமுல் தஹஜ்ஜத் போன்ற தொழுகைகளை தொழுதவர்களாக இந்த ரமலான் மாதம் முழுவதும் சங்கையாக அமல்களிலே நாம் ஈடுபட்டிருந்தோம். இது அல்லாஹ் நமக்கு செய்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம், கண்ணியம் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. ரமலான் காலங்களில் மனித மனங்களில், முஸ்லிம்களின் மனித மனங்களில் ஏற்படக்கூடிய இந்த சந்தோஷங்கள், அந்த இன்பங்கள், அதனால் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி பெருக்குகள் எல்லாம் அது அளவிட முடியாது, அளவில் சொல்ல முடியாது. அந்த அளவிற்கு ஷஹர், இஃப்தார் போன்ற நேரங்களில் எல்லாம் விருந்துகள் படைக்கப்பட்டு அந்த நேரங்களில் நோன்பாளிகளுக்கு ஷஹர் உணவையும் இஃப்தார் உணவையும் தாராளமாக வாரி வழங்கி ஏழை எளிய மக்களுக்கு சதக்காக்களை, ஜகாத்துக்களை வாரி வழங்கி இந்த மாதம் முழுவதுமே சங்கைப்படுத்தி, முஸ்லிம்கள் சங்கைப்படுத்தி அதனை வெற்றியாக இன்றைக்கு முடித்திருக்கின்றார்கள். அந்த மகிழ்ச்சியின் நிறைவில் தான், மகிழ்ச்சியின் உச்சத்தில் தான் இந்த பெருநாள் இங்கே கொண்டாடப்படுகின்றது. இந்த பெருநாள் இது இந்திய துணைக்கண்டத்தில், இந்திய ஒன்றியத்தில், தமிழ்நாட்டில் நாம் எல்லோரும் இப்பொழுது நிம்மதியான முறையிலே கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆனால் உலக நாடுகளில் சில பகுதிகளில் முஸ்லிம்கள் ஈதுல் ஃபித்ருடைய அந்த பெருநாளை கொண்டாட முடியாமல் அவர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். போர் பதட்டத்தின் காரணமாக அவர்கள் மிகவும் நெருக்கடியான ஒரு வாழ்க்கையை அங்கே மேற்கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு எந்த விதமான வாய்ப்பு வசதிகளும் அங்கே தொழுவதற்கும், அமல்கள் செய்வதற்கும், நோன்பு நோட்பதற்கும், சஹர், இஃப்தார் போன்றவர்களை கூட்டாக கலந்து கொள்வதற்கும் அங்கே அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு போர் பதட்டத்தை ஏற்படுத்தி அந்த மக்கள் சதா பயத்திலும் துன்பத்திலும் உழந்து கொண்டிருக்கின்றார்கள். மத்திய கிழக்காசிய பகுதிகளிலெல்லாம் இந்த போர் பதட்டம் இன்னும் தணியவில்லை. அமெரிக்கா போன்ற வல்லாதிக்க நாடுகள் மனிதாபிமானமற்ற முறையிலே அதை ஈரானுடைய தேசத்திலே அவர்கள் வெடிகுண்டுகளை வீசுகின்றார்கள், ராக்கெட்டுகளை ஏவுகிறார்கள், மிசைல் போன்ற ஏவுகணைகளை ஏவி தாக்குகிறார்கள், மிக பெரும் அணுகுண்டுகளை எல்லாம் போட்டு தகர்க்கின்றார்கள், கட்டடங்களை தகர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதிலே பல மனித உயிர்கள் பலியாகின்றன, பச்சிலம் குழந்தைகள், பெண்கள் எல்லோரும் பலியாகின்றார்கள். ஆனால் திருப்பி தாக்கும் ஈரான், சவுதி அரேபியா போன்ற நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்களை நிறுத்தினால் அங்கே தாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே இத்தகைய ஒரு நிலை இருக்கின்றது. இத்தகைய நிலை நிச்சயமாக அங்கே மனித உயிர்கள் எதுவுமே பலியாவது கிடையாது. அமெரிக்கர்களுக்கு போடக்கூடிய அந்த ஏவுகணைகளில் மனித உயிர்கள் பலியாகின்றன, இஸ்லாம்கள் போடக்கூடிய அந்த ஏவுகணைகளில் மனித உயிர்கள் பலியாகின்றன. ஆனால் இந்த ஈரானிய தேசத்திலிருந்து வரக்கூடிய இந்த ஏவுகணைகளுக்கும் விஷயங்களுக்கும் மனித உயிர்கள் பதிவாவது கிடையாது. பொருளாதாரத்தினுடைய முடக்கம் மாத்திரம்தான் அங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த கோணத்திலே நாம் சற்று சிந்தித்து பார்த்தோம். இஸ்லாம் ஒரு அமைதி மார்க்கம். அந்த மார்க்கம் என்றைக்குமே போராக இருந்தாலும் மனிதாபிமான முறையை கடைபிடிக்கக்கூடிய ஒரு மார்க்கம் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. எனவே இந்த மார்க்கத்தில் பின்பற்றியவர்கள் என்ற ஒரே காரணத்திற்காக நெருக்கடிக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த முஸ்லிம்களுடைய நெருக்கடிகளை அல்லாஹ் தஆலா நீக்கி அருள்வானாக. ஃபித்ர் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பெருநாள் தொழுகையை சிறப்பான முறையிலே நிறைவேற்றி தந்தமைக்கு வல்ல அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியவனாக விடைபெறுகிறேன். உங்கள் அனைவர்களுக்கும் எனது ஈத் முபாரக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.